அதான் வந்தோடனே சொன்னேன், இவ்வளோ தூரம் இருக்குது, இவ்வளோ நேரம் ஆகும் தெரிஞ்சிருந்தா நிச்சயமாகவே வந்திருக்க முடியாது. ஆனாலும் ஐயாமார் கூப்பிட்டதுனால ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும். ஹல்லேலூயா. நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே கரங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? இந்த தவசு நாட்களில் ஆண்டவரை துதிக்கும்படியாய், ஆண்டவரை போற்றும்படியாய், ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படியாய் நமக்கு அந்த ஜீவனையே கொடுத்தாரே. ஜீவனுக்காக எண்ணத்தை செலுத்துவோம், என்ன நன்றி செலுத்துவோம் என்பதை அறிந்து, ஆண்டவரே எங்களையே நாங்கள் காணிக்க கொடுக்குறோம் ராஜான்னு கேட்கலாமா? எங்களையே காணிக்க கொடுக்கிறோம் ராஜாட்ட கேட்கலாமா? எந்த கல்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கல்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. இயேசு ராஜா என் பெலனானி, எதற்கு பயமில்லையே. எதற்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. துதிக்கும்படியா, மகிமைப்படுத்தும்படியா கொடுத்த பெரிய பாக்கிக்க நன்றி ராஜா. இந்த ராமஞ்சேரிக்காக வருவோம் சாமி. இந்த பிள்ளைகள் கண்ணீரோடு கட்டியிருக்க இந்த ஆலயத்துக்கு வருவோம் சாமி. நீ மகிமையாய் வாசம் நம்பர் கிருபைக்கு நன்றி ராஜா. காத்துக்கொள்ளுங்க. திருச்சபை ஆயர்மார், பொறுப்பாளர்கள், செக்ரட்டரி, ட்ரெஸரர் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து பலப்படுத்துங்க. அடியானை மறைத்து வெளிப்படுங்க சாமி. நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யாவரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நான் திருநெல்வேலியில் சிஎஸ்சி சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் லே செக்ரட்டரியாக இருக்கேன். ஒரு பெரிய போஸ்ட்டு, கிட்டத்தட்ட 480 ஸ்கூலு, நிறைய காலேஜஸ்லாம் இருக்குது. அப்படி தான் செக்ரட்டரியாக இருக்கேன். தற்போது நான் ஐயாமா ரொம்ப நாள் எனக்கு தேடினாங்க, ரொம்ப நாள் தேடி வரேன்னு சொல்லி வந்தேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் உங்களுக்கு திருச்சி தானே?
திருச்சி பிஷப்பு நியமிக்கும் போது நான் இருந்தேங்க. ஜட்ஜிஸ் பால் சுந்தரகுமார் ஐயா தான் கமிஷனரியாக இருந்து அந்த காரியத்தை செய்தாங்க. என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். கடைசி நாள் நான் தான் வாழ்த்து செய்தி கொள்ள முடியான பழைய பிஷப்பு புது பிஷப் எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சபையெல்லாம் உருவானது பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கன் பால் 250 வருஷத்துக்கு முன்னாடி சீக்கன் பால் வந்தார். சீக்கன் வரலைன்னா இன்றைக்கி இந்த பைபிளே இல்லை. சீக்கன் பால் வரலைன்னா இன்றைக்கி பைபிளே இல்லை. கிட்டத்தட்ட நாட்டிலேருந்து அவர் வரும்போது 68 பேரோடு வந்திருந்தார். கப்பலில் 68 பேர் வந்திருந்தார். வரும்போது 35 பேர் செத்து போயிட்டாங்க வழியில். 30 பேர் தூக்கி கடலில் போட்டாங்க. அவ்வளோதான், வேறு வழி இல்லை. ஒன்றும் செய்ய முடியாது. சாப்பிட ஒன்றும் கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. கடல் தண்ணியை குடித்தாங்க, கடல் தண்ணியை காய்ச்சி குடித்தாங்க, மீனை சுட்டு சாப்பிட்டாங்க, பச்சை மீனை சாப்பிட்டு வந்தாங்க. அப்படி தான் வயிறை வளர்த்துட்டு வந்தாங்க. வந்து சாதாரணமாக வரல. அவங்க வந்து கால்வே மிதிக்க முடியலை. கால் மிதிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமான வெயில் அந்த நேரத்தில். அது மாத்திரமல்ல, அவங்க வந்த நேரத்தில் நாட்டு மன்னர்களை எல்லாம் எடுத்துக்கிடலை. பல நாள் முழங்கால் நின்று பழங்கால் கண்ணீரோடு வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்தாங்க. மிஷினரியில் வந்து சாதாரணம் வரல. இப்போ நம்ம சுகமான வாழ்க்கையை தந்திருக்காங்க, சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து எல்லாத்தையும் இழந்து, வீடு இழந்து, மனைவி இழந்து, சுகதுக்கங்களை இழந்து, எல்லா வாட்டத்தையும் இழந்து தான் வாழ்ந்தாங்க. அவங்க ஊரில் அவங்க கிட்டத்தட்ட 102 வயசு வரைக்கும் வாழலாம், 90 வயசு வரைக்கும் வாழலாம், 92 வயசு வரைக்கும் அதிகமாக வாழலாம். இங்கே வந்து அற்பமான வயசில் 37 வயசில் இறந்துட்டாங்க. இழந்தது மாத்திரமல்ல, கொடூரமான முறையில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பல கஷ்டங்கள் பட்டு, இதை நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுங்கிறதுக்காக தான் தங்களை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தாங்க. வேதத்தில் வாசிக்கமில்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியில் வந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையானா மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியை போல் பூமியில் விதைக்கப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, பெண் பிள்ளைகள் படிக்க வசதி இல்லை, பெண் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லை, யாரும் 5 பைசா கொடுக்க ஆள் இல்லை. கும்பகோணத்தில் ஒரு பிராமணனை பிடிச்சி கையில் பிடிச்சி தமிழை கற்றுக்கிட்டு தமிழில் எழுத கற்றுக்கிட்டு எல்லா காரியம் செய்து, அது தான் சொந்த ஊருக்கு திரும்பியும் போய் தன் சொந்த இடங்களெல்லாம் விற்று வந்து இந்த இடத்துல வந்து பள்ளிக்கூடத்தை கட்டினாங்க, குடியிருக்க வீட்டை கட்டினாங்க. அந்த நிலைமை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, திருச்சபை ஊழியத்தில் வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், எதை விற்கலாம், எந்த துட்டு ஆட்டம் போடலாம்னு சொல்லி தான் வர்றாங்களே ஒழிய, திருச்சபைக்கு வாழக்கூடிய மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு இல்லை. மக்களும் இப்படித்தான் இருக்காங்க, ஊழியக்காரங்க தான் இருக்காங்க. ஏன் காரணம் கேட்டால், கடைசி காலத்தில் ஆண்டு சொன்ன வார்த்தையின்படி மனுஷகுமும் பூலோகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி தான் இன்றைக்கி வர்றாங்களே ஒழிய, ஒரு தியாகமான அர்ப்பணிப்போட ஊழியத்தில் இன்றைக்கி மக்கள் இல்லை. நிறைய பேர் ஊழியத்தில் இல்லை. காலையில் நிறைய சிவகாசிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. சிவகாசிலேருந்து கனம் ராக்லாண்டு மிஷனரி வாழ்கிற ஊரில் ஐயர்வாளர் உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, கோயிலில் ஒரு வெள்ளை அடிக்கிறதுக்கு காசு இல்லை. ரொம்ப வேதனையோடு கண்ணீரோடு எனக்கு கடிதம் ஃபோன் பண்ணி அழுதார். ஃபோனில் காலை 7:30 மணி இருக்கும். காலையில் ஃபோன் பண்ணி, ஐயா இப்படி ஒரு சூழ்நிலை, ராக்லாண்டு மிஷனரி வந்து தன்னையே தியாக பலியாக கொடுத்தாரு. அது மாத்திரமில்லை, அவர் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கி 3 வெள்ளி கப்பு வாங்கினார். 3 வெள்ளி கப்பு பரிசு வாங்கி, ஒரு கப்பு இங்கிலாந்து யூனிவர்சிட்டியில் இருக்குது, இன்னொன்று இங்கிலாந்து தேசத்தில் ஒன்று இருக்குது, இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள வாகக்குளத்து சர்ச்சில் இருக்குது. அதை கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தன்னை தியாக பலியாக வாழ்ந்து 37 வயசில் இரத்த வாந்தி எடுத்து செத்தார். வாந்தி எடுத்து ஒன்றுமே இல்லாமல் எவ்வளோ செழிப்பாக வேண்டிய மனுஷன் பூமிக்கு வந்து தன் இரத்த வாந்தி எடுத்து செத்த காட்சியை பார்த்து அவர் வாழ்ந்து நிலைமையை நினைக்கும்போது ரொம்ப வேதனை. இன்னைக்கு நம்மளோட தான் ஏதோ ஆண்டவர் கொடுத்தாரு, வாழ்ந்தும் இல்லை. மனுஷன் பிறப்பதும் இறப்பதும் நியாயத்திற்படுதும் ஒவ்வொரு மனுஷன் விழுந்த கடை ஜட்ஜ்மெண்ட் யாருக்கும் இருக்குது. ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. ஆண்டவர் பட்சிக்கிற அக்னி, யாரும் தப்ப வைக்க முடியாது. உனக்கு கொடுத்த தாளந்தை பயன்படுத்தி தேவனுக்கு பிரியமான மகனாய் வாழும்போது தான் உன் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். நிறைய குடும்பம் ஏன் தருத்துறோம், ஏன் கஷ்டம், நீ ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படுறதில்லை, இதோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றதில்லை, சொகுசான வாழ்க்கை தேடிக்கிட்டு இருக்க, சொகுசான வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்க. இதைத்தான் ஆண்டவர் பார்க்காரு. உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும்னு சொன்னால், உன் வாழ்க்கை தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும், சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கணும்,
மகிமுள்ள வாழ்க்கையா இருக்கணும். எத்தனையோ மக்கள் அறியாத தெய்வத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க, தெரியாத தெய்வத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீ ஜீவனுள்ள தெய்வனை ஆண்டவர் உனக்காக எனக்காக பலியிடப்பட்டு உயிரோடு மரித்து 3 நாள் உயிர் தெழுந்தாரே, அந்த ஆண்டவர் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, வெளிப்படுத்த 1:18 வாசிக்கும் போது மரித்தேன் இதோ சதாங்கனும் உயிரோடு இருக்குன்னு சொன்னேன். உயிரோடு இருக்க தேவனை தான் நம்ம தரிசித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி ஆண்டவருக்கு நீ மகிமையை வாழ்வாயா? தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வாயா? மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை நீ வாழ, அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த மனுஷன். ஒண்ணுமே இல்லை, சாப்பிட வழி இல்லை, படிக்க வழி இல்லை, ஒண்ணுமே வழி இல்லாமல் வாழ்ந்த மனுஷன். யாராவது இட்லி கொடுத்தாலும் வாங்கி பாக்கெட் வச்சு சாப்பிடுவேன், அவ்வளோ தூரம் டேஸ்ட். காரணம் கேட்டால் ஒன்றும் வரல. தரித்திரமான குடும்பத்தில் பிறந்து, வாழே வழி இல்லாத குடும்பத்தில் பிறந்து ஆண்டவர் நடத்தினார். ஆண்டவர் நடத்தினால தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு, வேதத்தில் வாசிக்கமில்ல, யாக்கோபு தன் தாயின் தகப்பனை விட்டு பெத்துவேலி வீட்டில் சீரா தேசத்துக்கு போகும்போது வெறுமையாக போகப்பட்டான். ஈசாக்கு ரெபேக்காவும் வெறுமையாக அனுப்புனாங்க. காரணம் ஏசாவை போல அவனும் திருமணம் பண்ணி இஸ்மாயில் சந்தையோட திருமணம் பண்ணி தன் குடும்பத்துக்கு கஷ்டம் வருமோ நினைச்சி ரெபேக்காள் பயந்து ஈசாக்கிட்ட சொல்லி அவனை அனுப்புறாங்க. நான் போனது வெறும் ஒரு கம்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு கோவணம் கட்டியிருப்பான், வேற ஒன்றும் வந்து கிடையாது, ஒண்ணுமே கிடையாம போனான். ஆனா ஆண்டவன் கூட இருந்தாரு. என்ன சொன்னார் ஆண்டவன்கிட்ட? சொன்னாரு, நான் உன்னோட கூட இருந்து, வேதத்தில் வாசிக்கும் இல்லை, ஆதியாகமம் 28:15 வாசிக்கும் போது, நான் உன்னோடு கூட இருந்து போகணும் அவனை காத்து இந்த தேசத்துக்கு அவனை திரும்பி வர பண்ணுவேன், அவன் சொன்னதை செய்ய உனக்கு கைவிட மாட்டேன் வாக்கு கொடுத்தாரு. இந்த வார்த்தையை கையில பிடிச்சான். வார்த்தையை கையில பிடிச்சி, ஆண்டவரே நீ என்னோடு கூட இருந்து, வேதத்தில் வாசிக்கிறோம் ஆதியாகமம் 28:20 வாசிக்கும் போது, நீ என்னோடு கூட இருந்து போகணுமெல்லாம் காத்து என் தகப்பன் தேசம் திரும்பி வர பண்ணிவிடானா என் தசமத்தை கொடுக்கணும் வாக்கு கொடுத்தான். வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தான். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தான். மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தான். அப்படிதான் சொல்றான். வேதத்தில் வாசிக்கிறோம் ஆதியாகமம் 32:10 வாசிக்கும் போது, ஆண்டவரே இந்த கோலும் தடிமாய் இந்த யோர்தானை கடந்து சென்றேன், இப்பொழுது 2 விதமான பரிவாரத்தோடு திரும்பி வர பண்ணினேன்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்துறான். நாம் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளை வாழ்றோமா? ஏதோ சடங்காச்சாரமா வாழ்க்கை வாழக்கூடாது. ஒரு வாழ்க்கை தான். உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்துக்கு போகும்போது யாரையும் ஒன்றும் எடுத்து செல்ல முடியாது. ஒரு வாழ்க்கை தான் ஆண்டு கொடுத்துருக்காரு. உனக்கு ஜீவன் கொடுத்து நீ ஆசிரித்த தெய்வனுக்கு நீ சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழணும். அதைத்தான் ஆண்டு தராரு. நான் சாதாரண குடும்பத்தை பிறந்த மனுஷன், ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்த மனுஷன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வாழ்ந்த மனுஷன். ஆண்டு என்னை உயர்த்தினார். உயர்த்தது மாத்திரமல்ல, அநேக விதமான கிருபைகளை தந்தார். அநேக கிருபைகளை தந்தார். வந்தோடனே ஊழியக்காரர் சொன்னாங்கல்ல, இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கோம், இன்னும் ஆலயத்துக்கு இவ்வளோ மகிமையான காசு தேவைப்படுது, நீங்கள் உதவி செய்யலான்னு எனக்கு கேட்குறாரு. இதுக்கு தான் உலகத்தை வாழ்கிறோம். எத்தனை ஆலயங்கள் கடவுளுக்கு கொடுத்தபடியில், எத்தனை ஆலயங்கள் நம்மளால் முடிஞ்சது, எத்தனை ஆலயங்கள் கட்டப்பட்டு எங்கே பார்த்தா தேவனுடைய மகிமையா. ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை, மகிமுள்ள வாழ்க்கை நீ வாழுவாயானா குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். எவ்வளோதான் பணம் வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ சொத்துக்கள் வச்சுருந்தாலும் சரி, எத்தனை ஏக்கர் கணக்கு வயக்காடு வச்சுருந்தாலும் சரி, உன்னை ஆசீர்வதிக்கப்பட முடியாது, உன்னை வாழ வைக்காது. தேவனுக்கு பயந்து தேவனுக்கு சாட்சியுள்ள மகிமையை வாழ்ந்து தேவனுடைய ராட்சியம் கட்டப்படும் சொல்லி எண்ணத்தோடு நீ வாழ்வாயானா கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு. வேதத்தில் வாசிக்கமில்ல, உபாகம் 1:11 வாசிக்கும் போது, இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்குகளை ஆஸ்வதிப்பேன்னு சொல்றாரு. காரணம் கேட்டா, ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்குதா? இன்னைக்கு கிறிஸ்தவன் தான் திருடனா இருக்கான். மற்ற மக்களை கொஞ்சம் பயப்படுறாங்க. கிறிஸ்தவனுக்கு பயமே இல்லை. 95 பேர் சரியான வாழ்க்கை வாழல, உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்றாங்க. சாராயத்தை குடிச்சிட்டு எவ்வளோ ஆட்டம் போட்டு எவ்வளோ சில காரியங்கள் செய்கிறாங்க. ஒரு உயிரோடு கொடுத்து உருவாக்குன தெய்வத்துக்கு நன்றி இல்லாத வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டு இருக்குது. வாழ்க்கை இல்லை. உன் குடும்பம் ஏன் ஆஸ்வதிக்கப்படலை? வாழ்க்கை சீல் இல்லாத வாழ்க்கையா போச்சு. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணுமா? நீ தேவனோட வாழணும், தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும். அப்படி வாழுவாயானால் கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது, ஆபிரகாமுடைய தகப்பன் தேராக ஒரு விக்கிரத்தை வணங்கி கொண்ட மனுஷன், விக்கிரத்தை செய்து வியாபாரம் பண்ணி கொண்ட மனுஷன், அப்படிப்பட்ட குடும்பத்தை ஆண்டவர் அழைச்சாரு. வேதத்தில் வாசிக்கம் இல்லை,
ஆதியாம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது, உன் தேசத்தை இனத்தை விட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்திற்கு வா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலியை பருக்க போய் பண்ணுவேன்னு சொன்னார்ல. அது மாத்திரமல்ல, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார்ல. ஆபிரகாம் ஏன் அவன் தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான், தேவனுடைய சிநேகிதனாய் வாழ்ந்தான். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க ஐயா? அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்வாயானா தான் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட முடியும். ஏதோ வாழ்ந்தோம், நான் வளர்ந்தோம், அது வாழ்க்கையே கிடையாது. ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா, சாட்சியுள்ள வாழ்க்கையை நீ வாழ்வாயானா கர்த்தர் ஒரு நாள் உன்னை விட்டு கைவிட மாட்டார். ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா வாழுங்க. ஒரு பணமும் உன்னை காப்பாற்றாது, எந்த பணமும் படிப்போ அழகோ உன்னை காப்பாற்றாது. அவனுடைய அன்பு தான் உன்னை காப்பாற்ற முடியும். இந்த சேவனை சார்ந்து வாழணும். வேதத்தில் வாசிக்கமில்ல, சங்கீதம் 128 வாசிக்கும், கர்த்தருக்கு பயந்து வழியெடுக்கணும் பாக்கியவான், உன் கைகளில் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரும் கணிதரும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்திய செடியிலும் ஒலிவமர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீர்ந்து உன்னை ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். நீ பிள்ளைகளையும் எருசலேமுள்ள சமாதானத்தையும் காண்பான்னா நீ வார்த்தைக்கு பயந்து வாழ்ந்தாத்தான். பிள்ளைகள் வாழ் செழிக்கணும் அப்படின்னு சொன்னால் உன் வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். பிரியமில்லாத வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னால் சத்து வீட்டு முன்னேப்படுத்திருப்பான். பிசாசு எப்போ வீட்டு முன்னேப்படுத்திருப்பான். நீ யாருக்கும் ஒரு நாள் வாழ முடியாது. கடவுளுக்கு பயந்து சாட்சியல் பிள்ளைகளாக வாழும்போது, ஆண்டவரை கனப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். நிறைய பிள்ளைகள் சீரில்லாத வாழ்க்கை, நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள் சீரில்லாத வளர்க்காங்க. டெலிஃபோனை கொடுத்து டெலிஃபோனில் எவ்வளோ கேவலமான படங்கள் உண்டு, அத்தனை படங்கள் பிள்ளைகள் பார்க்குறாங்க. பெற்றோர் கவனிக்கிறதில்லை. காரணம் பெற்றோர் வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை, பெற்றோர் சரியில்லாத வாழ்க்கை வாழ்கிறாங்க. பிள்ளையை குற்றம் சொல்ல முடியலை. பிள்ளை உடனே சொல்கிறா நீ சீராக இருக்கேன்னு கேட்குது. தாயை பார்த்து தகப்பனை பார்த்து பிள்ளை கேட்குது நீ சீருள்ள வாழ்க்கை வாழ்றான்னு கேட்குது. காரணம் சீரில்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. நியாயந்திருக்க தேவன் ஒருத்தர் ஒன்று அறியணும். எத்தனையோ செய்தி பேப்பரில் பார்க்கும். சமீப காலத்தில் பார்த்துருப்பீங்களே, கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம். ராம்நாடில் உள்ள பிள்ளை படிக்கிறா, போலீஸ்கார மகா கோயம்புத்தூர் படிக்கிறா. பையன் கூட தவறாக வாழ்ந்து சுற்றி வாழ்ந்து தவறான ஆழ்ந்து ரவுடி பசங்கள்லாம் பின்தொடர்ந்து அந்த பிள்ளை வாழ்க்கையை கெடுத்து பையனை கொலை செய்து காரை உடைச்சி எவ்வளோ கேவலமான வாழ்க்கை. காரணம் பெற்றோர்கள் கேட்கணும், அந்த பிள்ளைய என்ன செய்கிற, எங்கே போகிற, யார்கிட்ட பேசுகிற, என்ன செஞ்ச, பைபிள் வாசியா, ஜெபம் பண்ணியா, வாழ்க்கை கடவுளுக்கு பயந்து வாழுமானா பிசாசு தொட ஆண்டு அனுமதிக்க மாட்டார். பிள்ளைய யாரும் தொட முடியாது. ஆண்டவர் பார்ப்பாரு, பிள்ளை கண்மணியை போல ஆண்டவர் பார்ப்பாரு. ஏன்னா வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை வாழும்போது வேதத்தில் வாசிக்கம் இல்லை. நீதிமொழிகள் 16 எடுத்து வாசிக்கும் போது ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா சத்துருக்களும் இணங்குபடி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வழி சீரான வழியா இருக்கா, கடவுளுக்கு பிரியமான வழியா இருக்கா, கடவுள் சார்ந்த வழியா இருக்கா. கடந்த வாரம் ஒரு ஊர் கன்வென்ஷன் போயிருந்தேன். பகலில் பாஸ்டிங் ப்ரேயர் 1 மணிக்கு முடிஞ்ச உடனே ஒரு அம்மா மேகமாக முன்னால் வந்தாங்க. முன்னால் என் கிட்ட வந்து ஐயா ஒரு நிமிஷம் மட்டும் பேசலாமான்னாங்க. பேசுங்கம்மான்னு சொன்னேன். அவளை பேச முடியலை, ஒரே அழுக, பேச வாய் திறக்க முடியலை. 2 கண்ணையும் தண்ணீர் தாரதாரையாக பணிஞ்சிக்கிட்டே இருக்கு. பேசுமான்னு சொல்கிறேன். என் புருஷன் குடிச்சு எனக்கு ஆதரவாக வேணுங்கிறதுக்காக தன் வாலிப பிள்ளையும் குடிக்க பழக்கி அவளும் குடிக்கிறா, அப்பனும் குடிக்கிறான், மகளும் குடிக்கிறா. குடிச்சு என்னை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஐயா கோயிலுக்கே சர்ச்சுக்கு என்ன வர விட மாட்டேங்காங்க. நீ சர்ச்சுக்கு போனதுன்னு குடிக்காதுன்னு சொல்கிறாங்க, நீ சர்ச்சுக்கு போகாத, நான் குடிச்சே அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தகப்பி சொல்கிறான்னு சொல்லி தாய் சொல்கிறா. எவ்வளோ கேவலமான வாழ்க்கை. கிறிஸ்தவங்களை வாழ்ந்துக்கிட்டு கடவுளுக்கு பிரிவில்லாத வாழ்க்கை. நீ என்ன பிரயோஜனம் பண்ணாலும், சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம், நீ சொந்தம் கட்டி என்ன பிரயோஜனம், நீ கம்யூனி வாங்கி என்ன பிரயோஜனம். நானும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு வாழ்றதுக்கா? வெக்கமான வாழ்க்கை, அது வாழக்கூடாது. ஒரு வாழ்க்கை தான் அது, ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழணும். சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழணும், ஆண்டவர் நேசிக்கக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். நிறைய பேர் வாழ்றது இல்லை.
பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரையும் விழுங்கலாமோன்னு காத்துக்கிட்டு இருக்கான் பிசாசு. அந்த காட்சி யாரும் பார்க்கறதில்லை. ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். ஏதோ வாழ்ந்த மிருகம் வாழுது, ஆடு மாடு வாழுது, அப்படி வாழ்ந்துட்டு போ. நீ வாழ்ந்த சீருள்ள வாழ்க்கை வாழு. அப்படி வாழலாம் வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. எத்தனை பாசிங் பிரேயர், எத்தனை விதமாக ஜெபம் பண்ணு, எத்தனை கம்யூனியன் வாங்கு, நீ தேவனுக்கு பயப்படாத வாழ்க்கை நீ வாழ்ந்தானா வாழ்க்கை பிரயோஜனமாக இல்லை, வாழ்க்கை பிரயோஜனமே கிடையாது. வேதத்தில் வாசியம் இல்லை. நீதிபதிகள் 23 வாசிக்கும் போது 27, 28, 29 வாசிக்கும் போது ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தங்களின் கண்கள், யாருக்கு யாருக்கு காரணம் சண்டைகள், சாராயத்தை நேடி சாராயத்தை தேடி உட்கார்ந்துருக்காங்களே. வெக்கமா இருக்குல்ல, வெக்கமா கிறிஸ்தவன் குடிக்கிறத பார்த்தா ரொம்ப வெக்கமா இருக்குது. அது வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் எப்படி ஒன்று ஆஸ்வதிக்கப்பட முடியும்? தேவன் பரிசுத்தர் ஐயா. அவரே ஒரு பரிசுத்த தெய்வம் உலகத்தை யாருமே இல்லை. வேதத்தில் வாசியம் இல்லை. யோவான் 4:8-46 வாசிக்கும் போது என்கிட்ட பாவம் யாரும் குற்றப்படுதுன்னு கேட்ட ஒரே அவதாரம் இயேசு மாத்திரம்தான். உலகத்தில் எந்த தெய்வங்கள் கேட்கல, எந்த தலைவர்கள் கேட்கல, இயேசு மாத்திரம் தான் கேட்டார். என்கிட்ட பாவம்னு குற்றப்படுத்த முடியுமான்னு கேட்டாரு. கொஞ்சமான வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா வாழணும், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே உங்க பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை தாங்க எனக்கு கேட்கணும். தாவீது ராஜா தேவனுக்கு பிரியமான மனுஷனா வாழ்ந்தான். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனை வேதனை, அவளை பற்றி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் மாதிரி யாரும் பாவம் செய்யலை, அவன் மாதிரி யாரும் கொலை செய்யலை, அப்படிப்பட்டெல்லாம் மனுஷனா வாழ்ந்தான். ஆனால் மனதுருகி அழுதான். ஆண்டு கேட்டான், கண்ணீர் விட்டு அழுதான். ஆண்டவரை சாட்சி கொடுத்தார்ல. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. 1 ராஜாக்கள் 15 வாசிக்கும் போது என் தாசனாகி தாவீதோ அப்படிப்பட்டவன் அல்ல. உரியாவின் மனைவி பத்சேபாள் காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியம் உண்மையா வாழ்ந்த ஆண்டவர் சாட்சி கொடுக்கார்ல. அப்படி வாழ்றமா நீ பரிசுத்த வாட்டி பரிசுத்த அம்மாக வாழ்றன்னு சொல்லி அந்த ஆண்டு சாட்சி கொடுக்கணும். இல்லை, சாட்சி உள்ள வாழ்க்கையில் வாழ்றமா, அதுதான் வாழ்க்கை. ஏதோ வளர்ந்தன்னு சொல்ல நினைக்க கூடாது. ஏன் சத்துருவன் ஏன் உன்னை வெக்கப்படுத்துவான்ல. நீ தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வாய். ஆனா ஒரு நாள் ஆண்டவனை கைவிடவே மாட்டார். நான் தினமும் காலையில 4 மணிக்கு சர்ச்சில் சர்வீஸ், 1.5 மணி நேரம். காலையில் 5 மணிக்கு சர்வீஸ், 4 மணிக்கு கிளம்பணும். நைட்டில் எத்தனை மணிக்கு வந்து படுத்தாலும் 4 மணிக்கு எழுந்திடணும். அது நமக்கு ஒரு பழக்கம், கடவுள் கொடுத்த பெரிய கிருபை. இன்னைக்கு 4 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்படி கண்ணை அடைக்குது. கெத்செமனே தோட்டத்தில் அப்படி கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அவர் ஜெபம் பண்ண முடியல. சீஷர்கள்லாம் தூங்குறாங்க. வந்து எழுப்புறாரு. 1 மணி நேரம் என் கூட விழிச்சிருக்க கூடாதா, என் கூட 1 மணி நேரம் விழிச்சிருக்க கூடாதுன்னு கேட்காரு. அவர் கதறி அழுத காட்சியை பார்க்கும்போது வேர்வையெல்லாம் ரத்தத்தின் பெருந்துழிகளாய், லூக்கா 22:44 வாசிக்கும் போது அவர் வேர்வையெல்லாம் ரத்தத்தின் பெருந்துழியா வடியுது. அவ்வளவு பாடு, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. அந்த சூழ்நிலையில் யூதாஸ் காரியத்தை சொல்கிறான். மத்தேயு 26:15 நான் அவர் உங்களுக்கு காட்டி கொடுக்கேன், நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்கான். எச்சு பைய பாருங்க, எச்சுத்தனமாக வேலை போயிடுறான். நான் அவருக்கு காட்டி கொடுக்கேன், நீ என்ன கொடுக்கன்னு கேட்கான். 30 வெள்ளிக்காசு கொடுக்கோன்றாங்க. 30 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்கிட்டான். நான் வாழ முடியல. வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 27:4 வாசிக்கும் போது குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தனால பாவம் செய்துன்னு சொல்லி தேவாலயத்தை காசை கொண்டு வரான். வேதவார பரிசையெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஐயா மாதிரிலாம் ரொம்ப லைனாக உட்காந்துருக்காங்க. குற்றம் ரத்தத்தை காட்டி கொடுக்கறனால வாழ முடியலன்னு கேட்கான். அவர் விட்டுங்கன்னு கேட்கான். அது ஏன் பாடு, உங்கள் பாடு, ஓம் பாடுறா, ஏன் பாடுறான்னு சொல்லிட்டாங்க. அந்த காசை தேவாலயத்தில் விட்டெறிதான். விட்டெறிந்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்து நாண்டு விட்டு செத்துட்டான். செத்த பகுதிக்கு நான் போயிருந்தேன். செத்த பகுதிக்கு போய் பார்க்க போகும்போது வேலைக்கிழமை ராத்திரியெல்லாம் கதறதுமா அந்த ஆவி.
ஐயோ குற்றமில்ல ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, குற்றமில்ல ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, குற்றமில்ல ரத்தத்தை காட்டி கொடு கதறி அழுது அவன் ஆவி. அது மாத்திரமல்ல, அவன் மனைவி பிள்ளைகள் ரோட்டுக்கு வர முடியலை, காட்டி கொடுத்தவன் பொண்டாட்டி போகிறா, காட்டி கொடுத்தவன் பிள்ளைகள் போகிறான்னு சொல்லி எல்லாரும் ஏளனமாக பேசிட்டாங்க. வாழ முடியலை. எவ்வளோ கேவலம். மத்தேயு 27:19 வாசிக்கும் போது பிலாத்து மனைவி சொல்கிறா, பிலாத்து சொல்கிறா, அந்த மனுஷனுக்கு ஒன்றும் செய்யாதையா, அவன் பெரிய நீதிமான், அவருக்கான எத்தனையோ பாடுகள் பட்டேன், எத்தனை தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறேன், அந்த மனுஷனை விட்டுரு விடுங்க. ஆனால் பிலாத்து விட்டானா தன் பகட்டு வாழ்க்கைக்காக. நீங்கள் மனுஷன் கிறிஸ்தவனை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, ஏமாத்து வாழ்க்கைக்காக கிறிஸ்தவத்தை கொண்டு அடவு வைக்கிறான். அரசியல் கட்சியோட அடவு வைக்கிறான். அங்கே இவ்வளவு கிறிஸ்தவங்க இருக்காங்க, இவ்வளவு எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, எனக்கு எத்தனை சீட்டு தர, நீ சொன்னதான் செய்யணும்னு அடகு வைக்காங்க. இன்னைக்கு அரசியல் வைக்க திருச்சி தலைவர் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, திருச்சி தலைவர் தேவ வீணான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. சாபம் வீட்டில் வேற எங்கேயும் போக, வீட்டு முன்னதான் படுத்திருக்கோம், வேற எங்கேயும் போகாது. பிள்ளைகள் வாழ்வு சாபம், மனைவி வாழ்வு சாபம், எல்லா காரியம் சாபம். தேவனுக்கு நீதிபரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதிபானா வாழ்ந்தா, பரிசுத்தராய் வாழ்ந்தா. அந்த வாழ்க்கையை நினைச்சு நீ வாழு. வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழு. ஆனா பிலாத்து கேட்கல. பிலாத்து கேட்காம தண்ணீர் அள்ளி, வேதத்தில் வாசியம் இல்லை, மத்தேயு 27 வாசிக்கும் போது குற்றவாளி ரத்தத்துக்கு பங்குலன்னு கையை கழுவி விட்டுருதான். ஆனால் பிலாத்து மனைவி அவன்கிட்ட இல்லை, உடனே ஓடிட்டா சிலுவைக்கு. இவன்டா ஓடிட்டா, ஓடி சிலுவைக்கு ஆண்டுட்டு ஓடிட்டா. பிலாத்து ஒரே மாதத்தில் நாடு கடத்தப்பட்டான், நாடு கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டான். இதுதான் வரலாறு. நீ எப்படிப்பட்ட சாபத்தை வாழ்ந்து ஊழியத்தின் பாதையில் வாழ்ற நீ, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை நீ வாழ்ற நீ, மகிமையான வாழ்க்கை நீ வாழலைன்னா உனக்கு ஐயோ. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, எரேமியா 48:10 வாசிக்கும் போது கர்த்தருடைய வேலையை அசைய செய்தவன் சபிக்கப்பட்டவன். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழக்கூடாது ஐயா. நீ ஒன்றும் கொண்டு வர முடியாது. யாருக்கு என்ன ஆக்சிடென்ட் எப்போ நடக்குன்னு சொல்ல முடியாது, யாருக்கு எப்போ ஹார்ட் அட்டாக்னு சொல்ல முடியாது, யாருக்கு கிட்னி ஃபெயில் எப்போ நடக்குன்னு சொல்ல முடியாது. சரியா குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வரும், அது நினைச்சு வாழு. கொடுத்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ பாரு. ஆண்டவர் நினைச்சு பாரு. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நான் சொல்லல, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்ட மனுஷன். பைபிளில் வருஷத்துக்கு 17 முறை வாசிவேன். பைபிளை வருஷத்துக்கு. இப்போ அந்த கண்ணை ஆப்ரேஷன் பண்ண கொஞ்சம் வாசிக்க முடியலை. 23 நாளில் பைபிள் வாசிப்பேன். 23 நாளில் 1000 முறை முத்த கொடுப்பேன் பைபிளுக்கு 1000. ஏன்னா இந்த பைபிள் தான் என்னை வளர்த்தது, என்னை ஆளாக்குனது, என்னை வளர்த்து நாட்டில் ஒரு பெரிய லெவலுக்கு நான் ஆக்குனது வேதம் தான். இதை தான் வழிகாட்டி. நாசில சுவாசம் உள்ள மனுஷனை எண்ணாத, மனுஷன் ஏமாத்துக்காரன், எல்லாம் ஃப்ராடு தான். மனுஷன் எல்லாம் ஃப்ராடு தான். வேதம் ஒரு நாளும் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரம் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, ஒரு நாள் கைவிடவே மாட்டார். புருஷன் கை விட்டுருவான், மனைவி கை விட்டுருவான், பிள்ளைகள் கை விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அவன் கைவிட மாட்டார். எந்த வியாதி வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தால் ரத்தம் பூசி ஜெபிக்கும் போது, வேதத்தில் வாசிக்கும் இல்லை, யாக்கோபு 5 கடைசி வசனம் வாசிக்கும் போது, உங்களுக்கு ஒரு வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை அழைப்பானாக, இயேசுவின் நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபிக்க கெடுவன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். ஏலியா மனுஷன் மட்டும் பாடுள்ள மனுஷனாக இருந்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடிக்கு கருத்தா ஜெபம் பண்ண 3 வருஷம் ஆண்டு வானத்தை அடைச்சி போட்டார்ல. மறுபடியும் கருத்தா ஜெபம் பண்ண மழை பெஞ்சதில்லை. அதுபோல் உனக்கு உலகத்தில் நீ எது நினைக்காத, படிக்கலையே, ஏழையை நினைக்காத, ஏழை தாண்ட நேசிக்கார். லூக்கா 21:4 வாசிக்கும் போது எல்லாரும் காணிக்க போட்டாங்க, எல்லாரும் கொட்டி போட்டு போட்டாங்க. ஆனால் 7 விதவை தான் 2 காசு தான் போட்டா. ஆனால் என்ன சொன்னார், மற்ற எல்லாரும் பாரிக்கலும் தாய் அதிகமாக போட்டு பாராட்டினார்ல. அதை போல் நீ ஏழையாக இருக்குன்னு நினைக்காத. உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, நான் கஷ்டப்படுறேன், எங்கள் அப்பா சரியில்லைன்னு நினைக்காத. உன்னை தேடி மணவாளன் வருவான், உன்னை தேடி ஆண்டு காத்து வச்சுருப்பார். உனக்கு ஒரு குறை வாழ்க்கையில் வராது, வாழ்க்கை நட்சத்திரமாக விளங்கும். அது மட்டும் மனசில் வச்சு வாழு. கர்த்தருமே பாரத்தை வைத்து விடு, அவனை ஆதரிப்பார். நிறைய பேர் வாழ்க்கையில் பாருங்கள், எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பாட்டியம்மா, புருஷன் இல்லை, பையங்க 2 பேரும் மனைவி சைடில் போயிட்டாங்க. நேசிக்க ஆள் இல்லை, நல்ல சாப்பாடு கிடைக்காது, மருமக கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டா. பக்கத்து வீட்டில் எங்கள் அம்மா ஒரு நாள் வந்து காஃபி கொடுத்தாங்க, கொஞ்சம் பாவம்ன்ட்டு.
அந்த காவியை மர்மம் வந்து கால்ட்டு ஏற்றி தட்டிட்டான். அந்த கிழவிக்கு ஒன்றுமே போட முடியல. அப்படி முழங்கால் போட்டு முட்டி போட்டு காப்பியை நாக்க வச்சது நாய் குடிச்சமா குடிச்சுது. அதையும் குடிக்க விடாமல் அந்த பொம்பளை தள்ளி ஓடிட்டா. கிழவி இறந்துட்டா. நீங்கள் மருமகள் நதி என்ன? யாருக்கும் கதி இல்லை, அவளுக்கு யாரும் இல்லை, மகன் இல்லை, இல்லை, புருஷன் எடுத்துட்டான், காப்பாற்றவே ஆள் இல்லை. இதுதான் வாழ்க்கை. அதில் யானி வச்ச காரியத்தை நடக்கும். பூமியில் வாழ்நாள் நீடிச்சுப்பதுக்கு தகப்பனையும் தாயும் கணவன் வேதத்தில் வாசியம் இல்லை. ஆண்டு கடைசி நாட்களோட பெற்றெடுத்த தாயை, பாரத்தோடு வாழ்ந்த தாயை, எத்தனை அவமானங்களை சுமந்த மரியாதை ஆண்டு காப்பாற்றினார் இல்லை. யோவானை கூப்பிட்டு தன் அன்பாக இருந்து யோவானை கூப்பிட்டு அதோ ஒரு தாயின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார்ல. மரியாதை கூப்பிட்டு அதோ ஒரு மகன் சொல்லியார்ல. அந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கஷ்டம் நினைக்காதீங்க, வேதனை நினைக்காங்க. வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாக இருக்கட்டும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கட்டும், உண்மையான வாழ்க்கையாக இருக்கட்டும். நீ வாழ்ந்து பாரு. வாழ்க்கையில் ஒரு குறையிறாது, ஒரு கஷ்டம் இருக்காது. ஆண்டவர் நட்சத்திரமாக வைப்பார், உன்னை ராஜாக்களாக வைப்பார், உன்னை பிறப்புகளாக வைப்பார். ஒன்னாலும் குறைவில்லாது. நிறைய பேர் அறியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, தெரியாமல். என் கிராமத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, காலில் கட்டி. நானும் எங்கள் அண்ணியாரும் வீட்டுக்கு போயிடுவோம். ஒரு நாள் கூப்பிட்டு மண்ணியை கூப்பிட்டு சொல்கிறா, அக்கா என் கால் வீங்கி போச்சக்கா, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறா. நான் ஒன்றும் சொல்லலை. தலையில் ஒரு தலைக்கு மேலே ஒரு படத்தை மாட்டியிருந்தா. துன்மார்க்கான மனுஷன் படம், விபச்சாரக்கலை வேசிக்கல்ல படத்தை மாட்டியிருந்தா. நான் சொன்ன படத்தை இறக்கி போடு, உனக்கு விடுதலை கிடச்சிருன்னு சொன்னேன். ஒரே வார்த்தை தான் சொன்னேன், வேற ஒன்றும் சொல்ல. உனக்கு ஜெபம் பண்ண வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஆண்டவர் அறியாத பிசாசு மகன், அந்த படத்தை வச்சு வணங்குறியே, வாழ்க்கை எப்படி ஒன்றும் ஆஸ்வதிக்கப்பட முடியும்? கழட்டி போடுன்னு சொன்னேன். கழட்டி போட்டா, விடுதலை ஆயிடுச்சு. அடுத்த நாள் பார்த்தா தெளிவாகிட்டா. புருஷனை சொன்னா, நீ செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த படம் தான் வேணும்னு சொன்னான். இதான் மனுஷன் வாழ்க்கை. இன்னைக்கு அப்படியே பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. கொடுக்க வாழ்க்கைக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஜெபம் பண்ணலாமா? எனக்கு ஒரு அவசரமான இடத்துக்கு போகணும் இல்லை, அல்லது எவ்வளோ நேரம் பேசுவேன், எத்தனை மணி நேரம் பேசுவேன். எனக்கு ரொம்ப ஆசை. என்ன இன்னொரு நாளைக்கு வரேன், என்ன தலையை தாழ்த்தி ஆண்டை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே கரங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? எல்லாரும் ஐக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஒருத்தருக்கு அன்பை வாழுங்க. யாருக்கும் வித்தியாசம் பார்க்காதீங்க. எந்த பணக்காரனுக்கும் பரலோகம் வீடு கிடையாது. பணக்காரர் தான் நரகம், பணக்காரன் நரகம். ஏழை மக்களுக்கு தான் ஆண்டவர் ஃபஸ்ட் கிளாஸ் வீட்டை கொடுப்பாரு. அதனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் கர்த்தாவே கரங்களோடு கொடுக்குற ராஜான்னு கேட்கலாமா? அவனை ஆஸ்வதிக்க போகிறார். ஒரு சீக்கிரம் போல அவர் மிஷரிகள். இன்னைக்கு எத்தனை மிஷரிகள் பூமிக்கு வந்தாங்க. இன்னைக்கு மிஷரிகள் இல்லைன்னா ஒரு அடி நல்லா நம்மகிட்ட இல்லை. நம்ம ஆளுங்கெல்லாம் கூறு போட்டு விற்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் கூறு ஓடுவாருங்க, அவங்களுக்கு தெரியல. கூறு போட்டு ரோட்டு கொண்டு வந்துடுவார். நீ வாழ முடியாது. கிறிஸ்தவ சொத்தை வித்த அப்படி சொன்ன, கிறிஸ்தவ சொத்தை அடமானம் பண்ணுன்னு சொன்ன, ஆண்டு ஒன்று அடமானம் பண்ணிடுவார். அது மட்டும் வாழ்க்கை நினைக்காத. குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்ன, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழு, தேவனோட வாழ்க்கை வாழு. ஒரு தரங்கம்பாடிக்கு சீக்கிரம் போல வராமல் இருந்திருப்பார். ஆனால் நீ வேதம் நம்மகிட்ட இல்லை. வேதத்தை கற்றுக் கொடுத்தது மாத்திரமில்ல, எத்தனையோ நிந்தனைகள் அவமானப்பட்டு உலகத்தில் வந்தார். நினைக்கலாமா? அதிகமா நீ சீக்கிரம் நல்ல ஆண்டவரே, தவசு காலங்களுக்கு வருகிறோம் சாமி. ஏழை மக்களப்பா, மனபிறங்கி இந்த குடும்பங்களை ஆஸ்வதிங்க ஆண்டவரே. உனக்கு குரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதத்தையும் வாய்க்கப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த காரியமானாலும் இயல்புள்ளாக்கி கொடுங்க ஆண்டவர், ஆக்கி கொடுங்க சாமி. கர்த்தரை எப்பொழுதும் தெய்வமாய் கொண்டிருக்க ஜனங்களாய் மாற கிருபை தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு நீ நாமத்தில் ஜெயங்கெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அருமையான குருவான்னு சொல்லிட்டாங்க. இந்த கோபுரம்லாம் வேணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம்.